சில காரியம் உங்களை அடையணும்னா அதை அடைய வைப்பது தான் அவர் வேலை. ஓகே, மேம்பாடு மீன்ஸ் அப்கிரேடிங். தானே மேம்பாடு தானே. ஓகே, அப்கிரேடிங், நம்மளை அப்கிரேட் பண்ணணும், நம்மளை என்ஹான்ஸ் பண்ணணும். ஓகே, அப்படின்னா என்னது? தி எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் இன்சைட் யூ. இப்போ சில பேர் ஒருத்தவங்க அந்த சகோதரி அந்நிய பாஷையில் பேசினாங்க, பயப்படாத நான் கூட இருக்கேன். இதெல்லாம் நமக்குள்ளே நடக்கிறது. இது வரும்பொழுது அவங்க மைண்டில் ரீசன் பண்ணல, அவங்க என்னது ஃபீலிங்கில் அதை அவங்க ரீசன் பண்ணல, அவங்க டிசிஷன் இடத்துலையும் அவங்க ரீசன் பண்ணல. வந்துச்சா சொல்கிறது என் வேலை, சொல்லிட்டாங்க, முடிச்சு. இதுதான் ஆவியானவருடைய வேலை. This is how God works. When certain things to be rich to you, God works in a different way. சில காரியம் உங்களை அடையணும்னா அதை அடைய வைப்பது தான் அவர் வேலை. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு அவங்கள கூப்பிட்டோம், போன வாரம் ஆண்டவர் சொன்னாருன்னு சொன்னேன், எனக்குள்ளே ஒரு உணர்வு வந்துச்சு, அவங்க கூப்பிட்டுப்பேன். இப்போ அவங்க 2 பேருக்கு வேணும்னு எப்படிடாலும் நடக்க போகுது, அவர் அதை கூப்பிட்டு சொல்லிவிட்டார், நம்ம கம்பெனி நம்ம பாஸ் ஆயிடுவோன்னு. எப்படி ஃபைனான்ஸ் பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தா அப்படி யாரும் பெரிய பெரிய பாஸ்லாம் எனக்கு தெரியாது. செக்யூரிட்டி பாஸ்லாம் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான், அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எப்படியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஆனால் இதெல்லாம் இப்போ மைண்ட் ஓடுதுங்களா, இதெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்துவார், கனெக்டிவிட்டியை கொடுப்பார், கனெக்ட் பண்ண வைப்பார். யார்கிட்ட போகணும், யாரை பார்க்கணும், யார்கிட்ட பேசணும், எப்படி இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் சொல்லி ஒரு இடம் உங்களுக்கு என்னது ஒரு டியூஷன் மாதிரி நடக்கும், ஒரு லேர்னிங் சென்டர் மாதிரி ஆயிரும் கொஞ்ச நாள். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தென் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த ஓப்பனிங் கொடுப்பார் அந்த பிஸ்னஸ்குள்ளே இறங்கிறதுக்கு. தட்ஸ் ஹவ் காட் ஒர்க்ஸ். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அவர் வழிகளை தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாழ்க்கை. சரியா? ஓகே, ஏன் இன்றைக்கி நிறையா நமக்கு கன்ஃபியூஸ். ஏன்னா எது ஆண்டவர், எது நாம், எது அப்படின்னு சொல்லி எல்லாம் குழப்பம். அந்த குழப்பத்துக்குள்ளே என்ன ஆகுது, எதுவுமே நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. கடைசியில் மண்டை டென்ஷன் ஆகி சூடாகி எதுவும் தேவையில்லை, இருக்கிற மாதிரி இருப்போம். இருக்கிற மாதிரி அன்னைக்கு நான் டிரைவர், இன்றைக்கும் டிரைவர் தான். சரி, நீ டிரைவர் அடுத்து ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமே. ஒரு பர்சனல் டிரைவராக இருந்தேன், அடுத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமே, என்ன டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, அது ஏன் யோசிக்கல? புரியுதா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் எப்படி அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களை என்ஹான்ஸ் பண்ணணும், உங்களை மேம்படுத்த வேண்டும். சரிங்களா?